தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஐவர் குழு எனப்படும் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுக்கு துணை முதல்வர் உதயநிதி தலைமையாக உள்ளார். அமைச்சர்கள் நேரு, வேலு, தங்கம் தென்னரசு, RS பாரதி இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். 2026 சட்டசபை தேர்தலுக்கு வேட்பாளர்கள் பட்டியலை தயாரிக்கும் பணிகளில் இந்த குழு ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 234 சட்டசபை தொகுதிகளில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் MLA-க்களின் செயல்பாடுகள் குறித்து சர்வே எடுக்கப்பட்டுள்ளது. அதில் சென்னை மாவட்டம் அதன் புறநகர் பகுதிகளை சேர்த்து மொத்தம் 23 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. இந்த தொகுதிகளில் திமுக சிட்டிங் MLA-க்கள் 6 பேருக்கு மீண்டும் சீட்டு கிடைக்குமா என்ற சிக்கல் எழுந்துள்ளது. சென்னை மாவட்டத்தில் உள்ள சில தொகுதிகளின் MLA-க்கள் இப்போது மாவட்ட செயலர்கள் மற்றும் அமைச்சரின் கட்டுப்பாட்டில் இல்லை. துணை முதல்வர் உதயநிதியின் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்பட துவங்கியுள்ளனர். ஆனால் சென்னையில் அதிகாரமிக்க மாவட்ட செயலர் ஒருவர் தன் மாவட்டத்திற்கு உட்பட்ட சட்டசபை தொகுதிகளில் தன் ஆதரவாளர்களை போட்டியிட வைக்க காய் நகர்த்தி வருகிறார். இதனால் வேட்பாளர்கள் பட்டியல் உருவாக்க மாவட்ட செயலருக்கும் துணை முதல்வருக்கும் போட்டி ஏற்பட்டுள்ளது. மற்ற மாவட்டங்களில் குறுநில மன்னர்கள் போல செயல்படும் திமுக மாவட்ட செயலர்கள் சென்னையில் அப்படி இருக்க முடியவில்லையே என்ற ஆதங்கம் வெளிப்படுகிறது. இங்கு ஸ்டாலின், உதயநிதிக்கு கொடுக்கப்படும் அதீத முக்கியத்துவத்தால் மாவட்ட செயலர்கள் அதிகாரம் எடுப்படவில்லை. இதன்படி மாவட்ட செயலர்கள் தரப்பில் எத்தனை சிபாரிசுகள் வந்தாலும் திமுக சிட்டிங் MLA-க்கள் 6 பேருக்கு மீண்டும் சீட்டு கிடைக்காது என்பதில் மேலிடம் உறுதியாக உள்ளது. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா போட்டியிட விரும்பும் தொகுதியின் சிட்டிங் MLA-வுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இல்லை. மாநகராட்சி அதிகாரிகள், கவுன்சிலர்களிடம் மோதல் போக்கை கடைபிடித்த MLA-வுக்கு மீண்டும் சீட்டு தர வாய்ப்பில்லை. துப்புரவு தொழிலாளியை வெறும் கையால் கழிவுநீர் அகற்ற வைத்த MLA-வுக்கும் மறுபடி போட்டியிட வாய்ப்பில்லை. மழை, வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்ட தொகுதிகளில் எட்டி பார்க்காத MLA மீதும் தொகுதி மக்கள் அதிருப்தியில் இருப்பதால் மீண்டும் அவர்களுக்கு போட்டியிட சீட்டு இல்லை. தொகுதி மக்களை சந்திக்க நேரம் ஒதுக்காமல் தன் சொந்த தொழிலை மட்டும் கவனித்து வரும் MLA-வுக்கும் மீண்டும் போட்டியிட வாய்ப்பில்லை. கட்சி நிர்வாகிகளிடமும் பொதுமக்களிடமும் நல்ல பெயர் எடுக்காத MLA-வுக்கும் மீண்டும் சீட்டு தர வாய்ப்பில்லை. இந்த அடிப்படையில் சென்னை புறநகரில் 2 பேர், வடக்கு சென்னையில் 4 பேர் என மொத்தம் 6 பேருக்கு மீண்டும் சீட்டு கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.